115 வருஷமா கும்பகோணத்துல இருக்கிற கும்பேஸ்வரர் கோயில் கிட்ட இருக்கிற அந்த ஸ்ரீ மங்களாம்பிகா விலாஸ் காஃபி ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இதோட கதை என்னன்னா 1914 ராஜகோபாலன் ஐயர் அப்படின்னு இப்ப நடத்திருக்காங்க. அவரோட அப்பா இங்க வந்து ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அங்க வந்து காஃபி வழி வழியா இவங்க வந்து காஃபிய அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கதான் தமிழ்நாட்டிலேயே காஃபி வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இவங்களோட காஃபி வந்து செம்ம ஃபேமஸ். இங்க டிகிரி காஃபி வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம். நம்ம இப்ப குடிச்சு பார்ப்போம். சோ எக்ஸைட்டட். ஏன்னா நான் வந்து ஒரு காஃபி லவர், எல்லாருக்குமே தெரிஞ்சு. காஃபியே ஆக்சுவலி வித்தியாசமா போட்டிருந்தாங்க. பாலை வந்து அப்படியே சுத்தி சுத்தி விட்டு மேல இருக்கிற ஒரு லேயரை மட்டும் அப்படியே எடுத்து ஊத்திட்டே இருந்தாங்க. நீங்க ப்ரீவியஸான எபிசோட்ஸ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா சிக்மங்களூர்ல நாங்க காஃபி ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து ரொபாஸ்டான்ற வெரி அங்க விளையிற ஒரு சைட்ல பண்ற காஃபி. கும்பகோணம்ல பண்றது மேபி வந்து தேனி அந்த மாதிரி சைட்ல இருந்து வரலாம் நினைக்கிறேன். அந்த மாதிரி கும்பகோணம் காஃபி வந்து அவர் சொன்னப்பே என்ன சொன்னார்னா, அது வந்து வைல்டு அந்த இது இருக்கிறதுனால அதோட ஸ்ட்ராங்னஸ்ல வந்து ஒரு பஞ்ச் வந்து இருக்கிறது ஒரு டிகிரி 2ல இருக்கும்னா இதோட டிகிரி 1ல இருக்கும். அவ்வளவுதான். அது குடிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் அந்த கசப்பு நீங்க நாக்கோட அந்த லாஸ்ட்ல படுறப்ப ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு கிர்க்குன்னு இருக்கும்ல, அது வந்து இதுல கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்கு. ஆனா சிக்மங்களூர் காஃபில வந்து அது இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு. அது அந்த டிஃபரன்ஸ் தான் எனக்கு தெரியுது. காஃபி எப்பவுமே தண்ணி பால்ல போட்டா கேவலமா இருக்கும். இங்க வந்து ஆக்சுவலி அடை அவியல், அரிசி உப்புமா, எங்க வீட்டுல பண்ற எல்லா டிஃபன் ஐட்டம்ஸும் இங்க கிடைக்குது. சோ அதனால நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். அதிகமா ஆக்சுவலி அடை வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வெளில ட்ரை பண்றேன். வீட்ல எல்லாம் அடைன்னு சொல்லிட்டா கடையை வச்சு கிளம்பிடுவேன். ரொம்ப கஷ்டம் ஆகாசி வச்சுட்டு நினைக்கிறது. ஏன்னா எந்த அரிசி உப்புமா நான் சாப்பிடுற எந்த ஒரு டிஃபனும் பிடிக்காது. அரிசி உப்புமா, அதுக்கப்புறம் வந்து சேமியா உப்புமா. நான் வந்து இந்த பரிதாபங்கள் சொல்லுவாங்க, காலையில தோசை, மத்தியம். அனுஷ்கா சர்மா வந்து ஒரு டயட் ஒன்று ஃபாலோ பண்ணாங்க. 2 வருஷத்துக்கு ஒரே டிஃபன், ஒரே லஞ்ச், ஒரே டின்னர். அதாவது காலையில 2 இட்லி ஒரு வடை சாப்பிட்டாங்கன்னா அதே தான் அடுத்த 2 வருஷத்துக்கும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்க ஒரு டயட் ஃபாலோ பண்ணி அதே லெவல்ல குவான்டிட்டியில சாப்பிட்டு உங்களோட எடையை மெயின்டைன் பண்ண வரும். இப்போ எப்படி தூங்குறதுக்கு 365 நாள்ல ஒரு 100 நாள் வந்து தூங்குங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து சாப்பாடு சூஸ் பண்றது, ட்ரெஸ் சூஸ் பண்றதெல்லாம் ஒரு பெரும்பாலான ஒரு டைம் வந்து நீங்க யூஸ் பண்ணிடலாம். அது ரொம்ப போரிங்கா இருக்கு. போரிங் பார்க்கணும் டெய்லி தான் பாருங்க. போர் அடிக்குதான் நல்ல பக்கா மசாலா தோசை, ரோஸ்ட் அந்த சாப்பிட்ற அந்த கன்சிஸ்டன்சில இந்த சீரீஸை வந்து நாங்க அன்பின் தொல்லையால் ஒரு 8 எபிசோட் இல்ல 10 எபிசோட சிங்களான. ஏன்னா என்ன விட்டுருங்கடா சாமின்னு இருக்கு. ஏன்னா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால எங்களால சாப்பிடாம நிறுத்த முடியல. அப்படி சாப்பிடாம நிறுத்தினா ஒரு விஷயம் நடக்குது. அவங்களை போட்டு இன்னைக்கு ஸ்வீட்டு மேல ஸ்வீட்டு கொடுத்து தொண்டையெல்லாம் அடிச்சு வாங்கி எடுக்க வச்சதான்.